Hi friends, நான் உங்கள் ஜுபைதா zacs.kitchen.இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். Friends, இன்னைக்கு ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரவா கேக். ஒரு கப் ரவா வீட்டில் இருக்கா, அப்போ உடனேயும் செஞ்சு பாருங்கள். இந்த கேக் செய்கிறது ரொம்பவே ஈஸி. பேக்கிங் சோடா வேண்டாம், முட்டை வேணாம், பட்டர் வேணாம், ஏன் குக்கர் கூட வேண்டாம், அவனும் தேவையில்லை. குக்கருக்குள்ளே உப்பெல்லாம் போட வேண்டவே வேண்டாம். ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதுவும் இந்த மாதிரி ஒரு தோசைக்கல்லை வச்சு. ஸோ இந்த கேக் ரெசிபியை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா இதுக்கு நான் ஒரு மிக்சர் ஜாரில் 1.25 கப் ரவை எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிறது நல்லா சின்ன ரவையாக தான் எடுத்திருக்கேன். ஆனாலுமே ஒரு வாட்டி மிக்சியில் அடிச்சுக்கிறது நல்லது. இப்போ இந்த 1.25 கப்புக்கு 1 கப்பு சீனி போட்டுக்கிறோம். சீனி போட்டுட்டு இதில் 2 ஏலக்காய், இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி சாஃப்டாக ஒரு பவுட்ரு மாதிரி அடிச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 1/2 கப் பால் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி மெஷரிங் கப் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வீட்டில் எந்த கப் இருக்கோ அதில் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் கரெக்டாக அளந்து எடுத்துக்கோங்க. 1/2 கப் எண்ணெய், நல்லா பாருங்கள். 1/2 கப் பாலுக்கு 1/2 கப்பு எண்ணெய், அப்புறம் 1/2 கப்பு தயிர். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஏற்கனவே அடித்து வச்சுருக்கோம்ல ரவை, சீனி, ஏலக்காய், இது எல்லாத்தையுமே மொத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறிக்கோங்க. இந்த மாதிரி கட்டி விடாமல் நல்லா ஒரே பக்கமாக கிளறி எடுத்துகிட்டு வாங்க. இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி விஸ்க் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சைடில் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் ரவை நல்லா புஷ்ஷுன்னு வரும். அதுக்கு இப்போ நான் நார்மலாக வீட்டில் இருக்க ஒரு அலுமினியம் பாத்திரம் எடுத்திருக்கேன். குழம்பு பாத்திரமாக இருக்கட்டும், எதனால எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ரெகுலராக இல்லை குழம்பு வைக்கிறீங்க, கொஞ்சம் மஞ்சள் கரெலாம் இருக்குன்னா ஒரு வாட்டி சுடுதண்ணியில் நல்லா அது கொதிக்க வச்சு கொட்டினதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தில் நீங்கள் கேக் செய்யலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவுறேன். எண்ணெயை தடவிட்டு கோதுமை மாவு வச்சு இந்த மாதிரி எல்லா பக்கமும் டஸ்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு பட்டர் பேப்பர் கூட தேவைப்படாது. சூப்பரான இதிலே பட்டர் பேப்பர் மாதிரி க்ரீஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நான் டூட்டி ஃப்ரூட்டிலாம் சேர்க்க போகிறதில்ல. நான் இன்றைக்கி உலர்ந்த திராட்சை தான் சேர்க்க போகிறேன். ஏன்னா டூட்டி ஃப்ரூட்டி கூட இப்போ எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. அதனால் இப்போ நான் உலர்ந்த திராட்சையில் 1 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவை போட்டு நல்லா இந்த மாதிரி கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி பண்ணிங்கன்னா எல்லா பக்கமும் ஈவனாக அந்த திராட்சை ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்காக தான் இப்போ நம்ம கலந்து எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு ரவை நல்லா ஊறிடுச்சு. இதில் அந்த உலர்ந்த திராட்சை எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டுட்டு நான் இன்றைக்கி ஈனோ சால்ட் 5 கிராம்ஸ் பேக்கெட் எடுத்திருக்கேன். இந்த ஈனோ சால்ட் மெடிக்கல் ஷாப்லேருந்து எல்லாமே கிடைக்குது. இது மட்டும்தான் நீங்கள் கடையிலேருந்து வாங்கணும். மற்றபடி எல்லாமே வீட்டில் இருக்க பொருட்கள் தான். ஈனோ சால்ட் நிறைய ஃபுட்ஸில் யூஸ் பண்ண தான் செய்கிறாங்க. இது உடம்புக்கு ரொம்ப கெடுதின்லாம் நினைக்க வேண்டாம். இது நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரெகுலராக நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பேக்கெட் சாப்பிட்றீங்க அப்படின்னா தான் அது உங்களுடைய உடம்புக்கு கெடுதல் கொடுக்கும். இது கிட்டத்தட்ட உங்களுக்கு 5லேருந்து 6 பேருக்கு சாப்பிட்றக்கூடிய கேக்கில் நம்ம வெறும் 5 கிராம் தான் சேர்க்குறோம். அப்படின்றப்ப எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ இதில் நான் 1/2 கப் எக்ஸ்ட்ராவாக பாலை ஊற்றி திரும்ப இந்த மாதிரி கிளறி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. நம்ம ரெடி பண்ண பாத்திரத்தில் இதை ஊற்றிடலாம். இப்போ நான் தோசைக்கல்ல கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே நான் அந்த கேக்கோடைய நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை மேலே வச்சுட்டேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக உள்ள திராட்சை போடுறேன். இது எப்படி குக் பண்ணணும்னு சொல்லிடுறேன். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஸ்லோவில் குக் பண்ண போகிறோம். இப்போ அதை நம்ம மூடி போட்டாச்சு. அவ்வளோதான். பாருங்கள், உப்பு போடல, இது குக்கர் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாகவே கேக் ரெடி ஆகிடும். இப்போ கிட்டத்தட்ட 30 நிமிஷம் பேக் ஆகிடுச்சு. அப்புறம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்போவுமே கேக்கை சுட சுட ஓப்பன் பண்ணிங்கன்னா உடஞ்சி போயிடும். கேக்கு நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி கவுத்தி ஒரு பிளேட்டில் மெதுவாக எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான ரவா கேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சிம்பிளில் இவ்வளோ சிம்பிளாக பேக்கிங் பண்ணிடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாகவும் அப்படியே பஞ்சு மாதிரி, இப்படி பிச்சோன்னா அப்படியே பஞ்சு மாதிரி வருது பாருங்கள். அவ்வளோ சூப்பரான ரவா கேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா மட்டும்தான் அடுத்தவங்க அதை பார்த்துட்டு நிறைய ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ நான் உங்களை ஒரு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய். இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க.